பார்க்கிங் லாட்டோடைய யூஎம்எல் டயக்ராம் விசிட் பண்ணுவோம். பார்க்கிங் லாட்டுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கிங் லாட் டெமோ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த மெயின் ஃபங்க்ஷன் அந்த மெயின் கிளாஸ்க்குள்ளே தான் இந்த பார்க்கிங் லாட்ஸு இதை யூஸ் பண்ணுவோம். பார்க்கிங் லாட் சிஸ்டம் கிளாஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்க்கிங் லாட் சிஸ்டத்தில் என்னென்ன வேணும் அப்படின்னா, நீ பார்க்கிங் லாட்டை அப்படியே பார். இதுதான் ஒரு பெரிய பார்க்கிங் லாட். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய ஃப்ளோர் இருக்கும். ஓகே, ஸோ இட் ஷுட் ஹேவ் லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோர்ஸ். அப்போ இந்த சிஸ்டத்தில் என்ன இருக்கணும்னு, அப்புறம் இதில் யாராவது இந்த பார்க்கிங் லாட் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணணும். அப்போ லிஸ்ட் ஆஃப் டிக்கெட்ஸ் வச்சுருக்கணும். ஓகே, அது வந்து மேப்பில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீ சார்ஜ் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சு சார்ஜ் பண்ணலாம். அதாவது எல்லாருக்குமே ஃப்ளாட்டாக சார்ஜ் பண்ணலாம், இல்லை வெஹிக்கிள் பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம் அது இருக்கணும். ஓகே, அப்புறம் இந்த பார்க்கிங் லாட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி அ சிங்கிள்டன் கிளாஸ். சிங்கிள்டன் கிளாஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் போதும். அப்போ அந்த இன்ஸ்டன்ஸுமே அதில் நம்ம ஸ்டோர் பண்ணணும் சிங்கிள்டன் கிளாஸ்னா. ஓகே, அப்புறம் பார்க்கிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம வெஹிக்கிள் பார்க் பண்ணும்போது நம்ம ஃப்ரீ ஸ்பாட் கண்டுபிடிப்போம்ல, அந்த ஃப்ரீ ஸ்பாட் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம்? பெஸ்ட் ஃபிட் ஸ்ட்ராட்டஜியா, இல்லை பக்கத்தில் எந்த ஸ்லாட் இருக்குது அதை சூஸ் பண்ணுமா? ஸோ அது என்ன சார்? ஸோ இதெல்லாம் தான் பார்க்கிங் லாட் சிஸ்டத்தில் இருக்கும். ஸோ இந்த யூஎம்எல் டயக்ராமில் நம்ம கிளாஸ் நேம் போட்டோம். இது எல்லாமே வந்து ஃபீல்ட்ஸு. இப்போ இந்த பார்க்கிங் லாட் சிஸ்டத்துக்கு என்ன ஃபங்க்ஷன் தேவைப்படும் அப்படின்னா, நம்ம ஃப்ளோர்ஸ்லாம் இப்போ நிறைய ஃப்ளோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளோர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க்கிங் லாட் சிஸ்டத்தில். அப்புறம் ஆப்வியஸாக இந்த பார்க்கிங் லாட் வெஹிக்கிளை பார்க் பண்ணணும், அன்பார்க் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபீ ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணலாம், ஃப்ளாட்டாக இதுவான்றது. அதே மாதிரி பார்க்கிங் ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணலாம். ரைட். அப்புறம் முக்கியமாக இதோடைய ஆப்ஜெக்டை வாங்குறதுக்கு ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் தேவை, கெட் இன்ஸ்டன்ஸ்ன்றது. ஸோ இதெல்லாம் தான் கோடில் இருக்கணும். ரைட். ஸோ இப்போ கோடை செக் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த ஃபோல்டரில் டெமோ இருக்குது. நம்ம டெமோ வந்து திருப்பி விசிட் பண்ணுவோம். டெமோவில் தான் வி வில் ஹேவ் திஸ் பார்க்கிங் லாட் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை வாங்குவோம். ரைட். இதுதான் இங்கே தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. மெயின் ஃபங்க்ஷன் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ பார்க்கிங் லாட் பார்ப்போம். பார்க்கிங் லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த எல்லா டேட்டாவும் இருக்கா, நம்ம யூஎம்எல்ல பார்த்த எல்லா டேட்டாவும் இருக்குது. லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோர்ஸு, அப்புறம் லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவ் டிக்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம அலோவ் பண்ணணும் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அது எப்படி பண்ணுவோம்? நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரை ப்ரைவேட்னு போட்டால் போதும். அப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ எப்படி இந்த ஆப்ஜெக்டை வாங்குறது அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் கெட் இன்ஸ்டன்ஸை கால் பண்ணும். இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகே, சிங்கர்னைஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு த்ரெட் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட்டு எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சிங்கர்னைஸ்டு மீனிங் வந்து ஒன் ஆஃப்டர் அதர். அந்த கீவேர்டை போகும்போது தட் ஃபங்க்ஷன் கேன் பி எக்ஸிக்யூட்டட் பை ஒன்லி ஒன் த்ரெட் அட் அ டைம். ஸோ இதை ஸ்டாட்டிக்னு போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த கெட் இன்ஸ்டன்ஸை நம்ம கிளாஸ் இமேஜ் கால் பண்ணலாம். அப்படி கால் பண்ணும்போது நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நல்லா இருந்துச்சுன்னா வி ஆர் கிரியேட்டிங் ஏ இன்ஸ்டன்ஸ், அதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அடுத்தடி திருப்பி கால் பண்ணோம்னா அது நல்லா இருக்காது, அதனால கிரியேட் ஆகாது. ஓகே, ஸோ கெட் இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆட் ஃப்ளோர்னா நம்ம ஃப்ளோர்னா ஒரு அரே லிஸ்ட்டு, அவ்வளோதான். அந்த அரே லிஸ்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க ஃப்ளோரு. ஃபீ ஸ்ட்ராட்டஜி செட்னா போய்ட்டு அந்த வேரியபிளை செட் பண்ணுறாங்க, பார்க்கிங் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுறாங்க. இப்போ பார்க் வெஹிக்கிள்ப்பா மெயினான இது. ஓகே, இப்போ பார்க் வெஹிக்கிள் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம். ரைட். பார்க் வெஹிக்கிள் இருக்குது, அதே மாதிரி அன்பார்க் வெஹிக்கிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம பார்க் வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வேறு என்ன ஃபீல்டு இருக்குது அப்படின்றது யூஎம்எல் டயக்ராமில் பார்த்துடலாம். ஸோ பார்க்கிங் ஃப்ளோரில் லிஸ்ட் ஆஃப் பார்க்கிங் ஃப்ளோர்ஸ் இருக்கா? அப்போ பார்க்கிங் ஃப்ளோர்ன்ற கிளாஸில் என்ன இருக்கும்? அந்த ஃப்ளோர் நம்பர் இருக்கும். ஒரு ஃப்ளோருக்கும் லிஸ்ட் ஆஃப் ஸ்பாட்ஸ் இருக்கும், பார்க்கிங் ஸ்பாட்ஸ். அது என்ன இருக்கும்? லிஸ்ட்டுன்றதுனால அது மேப்பாக இருக்குது. ஸோ ஒரு பார்க்கிங் ஃப்ளோரில் போய் நீ என்ன பண்ணுவ? வி ஹவ் டு ஃபைண்ட் த அவைலபிள் பார்க்கிங் ஸ்லாட். ஸோ ஃபைண்ட் அவைலபிள் ஸ்லாட் அப்படின்னு வெஹிக்கிள் கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு பார்க்கிங் ஸ்லாட் கொடுத்துரும். அப்புறம் அந்த ஃப்ளோரில் நீ ஸ்பாட்டை ஆட் பண்ணலாம், என்ன அவைலபிள் இருக்குன்னு நீ டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் யூ ஹவ் டு ஃபைண்ட் அவைலபிள் ஸ்பாட். ரைட். இப்போ பார்க்கிங் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன இருக்குது? பார்க்கிங் ஸ்பாட் இருக்குது. பார்க்கிங் ஸ்பாட்டில் என்ன இருக்கலாம்? அதோடைய சைஸ் ஸ்மாலா, மீடியமாக, லார்ஜா, அது ஒரு ஐடி கொடுக்கலாம். அப்புறம் அது ஆக்குப்பையாக இருக்கா இல்லையா, அப்படி ஆக்குப்பை இருந்தால் எந்த வெஹிக்கிள் ஆக்குப்பையாக இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த பார்க்கிங் ஸ்பாட்டில் போய்ட்டு நம்ம பார்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெஹிக்கிள் அதில் ஃபிட் ஆகுமா,
நம்ம சைஸும் அந்த சைஸும் சேமா அதை செக் பண்ணுறது. அப்புறம் பார்க்கிங் லாட்டில் போயிட்டு இங்கேயும் ஒரு பார்க் வெஹிக்கிள் இருக்குது, ரைட்? இங்கே பாருங்கள், இங்கேயும் பார்க் வெஹிக்கிள் இருக்குது, இது பார்க்கிங் லாட்டில் இருக்கிற பார்க் வெஹிக்கிள். ஸ்பாட்டுக்குள்ளேயும் ஒரு பார்க் வெஹிக்கிள் அன்பார்க் வெஹிக்கிள் இருக்குது, ரைட்? ஒன்று வேறு வேலை பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் மேஜரான என்டிட்டிஸ். இந்த என்டிட்டிஸ் உடைய கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்டிட்டிஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணும். பார்க்கிங் ஃப்ளோருக்கு வந்து 4 நம்பர் லிஸ்ட் ஆஃப் ஸ்பாட்ஸ், அப்புறம் அதில் ஆட் ஸ்பாட்டு, ஃபைண்ட் அவைலபிள் ஸ்பாட்டு, இது எல்லாமே டிஸ்பிளே அவைலபிலிட்டி, இது எல்லாமே அங்கே இருக்குது. ஓகேவா? அதுமாதிரி என்டிட்டிஸில் வேறு என்ன இருக்குது? பார்க்கிங் ஸ்பாட் இருக்குது. பார்க்கிங் ஸ்பாட்டில் என்ன இருக்குது? யூ வில் ஹேவ் ஸ்பாட் ஐடி, ஆக்குபைட் இல்லையா, என்ன வெஹிக்கிள் பார்க் ஆகிருக்கு, அந்த சைஸ் என்ன, அந்த ஸ்பாட்டோட சைஸ் என்ன, இதெல்லாம் இருக்குது. அப்புறம் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, டிக்கெட் ஐடி, ஓகே, அப்புறம் என்ன வெஹிக்கிள், அந்த டிக்கெட் எந்த வெஹிக்கிள்கானது, எந்த ஸ்பாட்டில் இந்த டிக்கெட் எந்த ஸ்பாட்டுக்கானது, அப்புறம் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டைம் ஸ்டாம்ப். ஸோ இந்த எல்லாமே இந்த கிளாஸ் எல்லாமே எந்த ஃபோட்டோவில் போட்டிருக்காங்க? என்டிட்டிஸ் அப்படின்ற ஃபோட்டோவில் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ யூஎம்எலுக்கு போகலாம். ரைட், இப்போ இந்த டிக்கெட்ஸ் பார்த்தாச்சு, இந்த என்டிட்டிஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த பார்க்கிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். ஓகே, ஏன்னா இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து நியரஸ்ட் ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் போட்டேன்னு வச்சிங்க, வேறு ஸ்ட்ராட்டஜி மாற்றணும் அப்படின்னா நான் போய் இந்த கோடை மாற்ற வேண்டியதாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்டர்ஃபேஸை போட்டுடுறேன். ஓகே, ஸோ அந்த இன்டர்ஃபேஸில் தட் ஸ்ட்ராட்டஜி மூலிமா தான் நான் ஸ்பாட்டை ஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நியரஸ்ட் ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், பெஸ்ட் ஃபிட்டாக இருக்கலாம், இல்லை ஃபாதர்ஸ் ஃபஸ்ட்டாக இருக்கலாம், டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். அதேமாதிரி நம்ம சார்ஜ் பண்ணுறது ஃபீஸ் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கலாம்னா அது ஒரு இன்டர்ஃபேஸ். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஃப்ளாட் ரேட்டாக இருக்கலாம், இல்லைனா வெஹிக்கிள் பேஸ்டாக இருக்கலாம். ஃப்ளாட் ரேட்டாக இருந்துச்சுன்னா அதில் டேட்டா வேணும். என்ன ரேட்டு, ஒரு ஹவருக்கு எவ்வளோ காசு அப்படின்ற டேட்டா இருக்கணும், அப்போ தான் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ வெஹிக்கிள் பேஸ்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் சைஸுக்கும் என்ன காஸ்ட்டு, அவர்லி காஸ்ட் அப்படின்றது இருக்கணும், அப்போ தான் நம்ம சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அதில் லைசன்ஸ் நம்பர் இருக்கணும், என்ன சைஸ்ன்னு இருக்கணும், இது ஒரு கிளாஸ். ஓகே, அப்புறம் ஒரு ஈனம் இருக்குது, வெஹிக்கிள் சைஸ் ஸ்மாலா, மீடியமா, லார்ஜான்னு. ஈனம் இதுக்கு நீ ஸ்மாலா, மீடியமா, லார்ஜான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ண 1 2 3 போட்டு ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. ஒரு ஈனம் வச்சுட்டா கோட் ரீடபுளாக இருக்கும், ரைட்? ஸோ வெஹிக்கிளில் வந்து அது பைக்காக இருக்கலாம், ட்ரக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், ரைட்? ஸோ இதெல்லாம் தான் அசோசியேஷன். இப்போ ஃபுல்லாக இப்போ கோடுக்கு போயிடலாம். கோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கிளாஸும் இங்கே இந்த என்டிட்டிஸ்குள்ளார அந்த கிளாஸஸ்லாம் இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம்ல, ஃபீஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு இன்டர்ஃபேஸ். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஃப்ளாட் ரேட்டில் கேல்குலேட் ஃபீ இருக்கும். அந்த ஃபீஸ் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா கேல்குலேட் ஃபீன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கும், இட்ஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன். இல்லைனா வெஹிக்கிள் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். வெஹிக்கிள் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் யூ வில் ஹாவ் அ மேப். அந்த மேப்பை இங்கேயே வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. மேப் ஆஃப் போட்டு ஸ்மாலுக்குன்னா என்ன ரேட்டு, மீடியம்க்குனா என்ன ரேட்டு, லார்ஜுக்குன்னா என்ன ரேட்டு, இதெல்லாம் ஹார்லி ரேட். ஓகே, இங்கே கேல்குலேட் ஃபீ அந்த வெஹிக்கிள் டைப்புக்கு ஏற்ற மாதிரி உனக்கு கேல்குலேட் பண்ணி கொடுக்கும் ரேட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்தந்த கிளாஸ் அந்தந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதே வெஹிக்கிளில் பைக் டாட் ஜாவான்னு நான் பைக்கில் என்ன இருக்கும், பைக் எக்ஸ்டென்ஸ் வெஹிக்கிள். ஸோ வெஹிக்கிள்ன்றது இட் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், விச் மீன்ஸ் அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை. இதில் காமனாக என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, கேட்டில் லைசன்ஸ் நம்பர்ன்றது எல்லா வெஹிக்கிளுக்குமே இருக்கும், ரைட்டா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்னென்னா காமன் டேட்டா இருக்குது. இந்த கிளாஸை இன்னரேட் பண்ணுற எல்லா கிளாஸுக்குமே, அதாவது பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, ட்ரக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே லைசன்ஸ் நம்பரும் சைஸும் இருக்குமா? ஸோ அந்த காமன் டேட்டாலாம் நம்ம இங்கே வச்சிடலாம். அப்போ எல்லாத்துக்குமே வெஹிக்கிள் கெட் லைசன்ஸ் நம்பர், கெட் சைஸ்லாம் இருக்குமா? ஓகே, அப்போ பைக்கில் என்ன தான் இருக்குது, பைக்கில் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு கிளாஸ், அவ்வளோதான். நீ பைக்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணினா நீ பேசிக்காக என்ன பண்ணுற, சூப்பர் கிளாஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுற.
சூப்பர்னா இதோடைய பேரண்ட் என்ன? வெஹிக்கிள். அதோடைய கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடும். அதே தான் காருக்கும், அதே தான் ட்ரக்குக்கும். ஸோ ஒரு வெஹிக்கிள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணி, ஏன் இது மாதிரி பண்ணுறோம்? நாளைக்கு இன்னொரு வெஹிக்கிள் வரணும் அப்படின்னா நீ இன்னொரு கிளாஸ் போட்டுக்கலாம். ரைட். நான் வெஹிக்கிளுக்கு பதிலாக இப்போ டேரெக்டாக கொண்டு போய் வெஹிக்கிள் எங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பேன்? பார்க்கிங் ஸ்பாட்டில் இருக்கும். நான் போய் டேரெக்டாக கார்னு போட்டேன்னா காரை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, இப்போ வெஹிக்கிள் போட்டதுனால அட்வான்டேஜ். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வெஹிக்கிள்னு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வச்சுட்டு பண்ணுறோம். ஏன்னா நம்ம கிளாஸை டிசைன் பண்ணும்போது ஓப்பன் கோர்ஸ் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ ஓப்பன் ஃபார் அடிஷன், க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன். ஒரு கிளாஸை நம்ம போட்டுட்டாலே அதை திருப்பி மாடிஃபை பண்ணக்கூடாது. நாளைக்கு வந்து ஃப்ளைட் வருது, ஃப்ளைட்டு பார்க் பண்ண போகிற அப்படின்னா ஃப்ளைட்டுன்னு ஒரு கிளாஸ் போட்டு பண்ணிட்டு போயிடலாம். ரைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த ஸ்ட்ரக்சர் இஸ். ரைட். இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீ இப்போ இதுதான் என்னுடைய சாஃப்ட்வேர் தான். ரைட். இப்போ என் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கு என்னன்னா, ஃபஸ்ட்டு என் பார்க்கிங் லாட்டில் கெட் இன்ஸ்டன்ஸை கால் பண்ணுறேன். அது எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் பார்க்கிங் லாட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளோர் கிரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃப்ளோரில் நிறைய பார்க்கிங் ஸ்பாட் ஆட் பண்ணுறேன். ஸ்பாட் ஆட் பண்ணும்போது ஸ்பாட் ஐடி ஏதோ கொடுக்குறேன். அப்புறம் வெஹிக்கிள்ஸ், அந்த ஸ்பாட்டுக்கு வெஹிக்கிள் ஸ்மாலாக மீடியமா அப்படின்னு. ஸோ அதில் 3 ஸ்பாட்டு கிரியேட் பண்ணுறேன் அந்த ஃப்ளோரில். அதேமாதிரி ஃப்ளோர் 2 ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதில் 3 ஸ்பாட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த பார்க்கிங் லாட்டில் போயிட்டு இந்த 2 ஃப்ளோரையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கிங் லாட் எத்தனை ஃப்ளோர் இருக்குது? 2 ஃப்ளோர் இருக்குது. ஒரு ஃப்ளோரில் 3 பார்க்கிங் ஸ்பாட் இருக்குது, ஒரு ஃப்ளோரில் 2 பார்க்கிங் ஸ்பாட் இருக்குது. ரைட்டு. இப்போ அந்த பார்க்கிங் லாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணுறேன். என்ன ஸ்ட்ராட்டஜி? வெஹிக்கிள் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி செட் பண்ணிட்டேன். கரெக்ட். இப்போ வந்து இப்போ ஃபீ வந்து எது பேஸ் சார்ஜ் ஆகும்? அந்த வெஹிக்கிள் பேஸே சார்ஜ் ஆகும். இந்த இடத்துல நான் ஃப்ளாட்டு போட்டேன்னா ஃப்ளாஷ் பேஸ் மாதிரி சார்ஜ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் டிஸ்பிளே அவைலபிலிட்டி போட்டேன்னா எனக்கு என்ன எல்லாமே அவைலபிள்னு காமிக்கும். ரைட்டு. இப்போ வெஹிக்கிளை நான் பார்க் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன? வெஹிக்கிளில் கிரியேட் பண்ணுறேன். கரெக்டாக கிரியேட் பண்ணிவிட்டு என் பார்க்கிங் லாட்டில் போய் பார்க் வெஹிக்கிளை கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ அந்த வெஹிக்கிளை பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, வெஹிக்கிளை நான் பார்க் பண்ணணும் அப்படின்னா, என் பார்க்கிங் லாட்டில் போய் பார்க் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி போய் பார்க் பண்ணுறது? அப்போ என் பார்க்கிங் லாட்டை அப்படி பார்க்கிங் லாட் மாதிரி யோசி. இப்போ என் பார்க்கிங் லாட்டு ஒரு வெஹிக்கிள் வருது, பார்க் வெஹிக்கிள் அப்படின்ட்டு. இதில் என்ன ஃப்ளோர் இருக்குது? இப்போ 2 ஃப்ளோர் இருக்குது. அவன் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போயிட்டு இது எதாவது பார்க்கிங் ஸ்பாட் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, ஃப்ரீயாக இருந்தால் அந்த பார்க்கிங் ஸ்பாட் எடுத்து அதில் ஒரு பார்க் வெஹிக்கிள் இருக்குல்ல, அதை கால் பண்ணால் வெஹிக்கிள் பார்க் ஆகிடும். ரைட்டு. இல்லைனா இந்த ஃப்ளோரில் இல்லைன்னா அப்புறம் அடுத்த ஃப்ளோரில் போய் ஃப்ரீயான ஸ்பாட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். கரெக்ட். அப்போ அந்த பார்க்கிங் லாட்டில் என்ன இருக்குது? லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோர்ஸ் இருக்கா? அந்த லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோர்ஸில் லூப் அடித்து போய் அதில் ஏதாவது ஸ்பாட்ஸு ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்து நம்ம பண்ணணும். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்க் வெஹிக்கிள் போகிறோம். பார்க் வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்து இப்போ இது வந்து நம்ம பார்க்கிங் லாட்டில் இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஏற்கனவே செட் பண்ணியிருப்போம். ஓகே, ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி, பார்க்கிங் ஸ்ட்ராட்டஜியாக செட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ என்ன பார்க்கிங் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கிரியேட் பண்ணும்போதே ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணியிருப்போம் பாரு. பெஸ்ட் ஃபிட் ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணியிருக்கோம். ஓகே, பை கிரியேட் பண்ணும்போதே. ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி தான் நீ போய் ஃபைன் ஸ்பாட் பண்ணுற. இப்போ இந்த ஃபைன் ஸ்பாட் எங்கே இருக்கும்? அந்த பார்க்கிங் லாட்டில் இருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபைன் ஸ்பாட்டுக்கு லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோர்ஸையும் வெஹிக்கிளையும் பாஸ் பண்ணுறோம். இப்போ லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோர்ஸில் லூப் அடித்து நம்ம வி ஹாவ் டு ஃபைண்ட் அ ஃபீ ஸ்பாட். ஓகே, இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்ட்ராட்டஜியில் பெஸ்ட் ஃபிட் ஸ்ட்ராட்டஜி போகணும். ஓகே, அப்போ நம்ம என்னன்னா ஸ்ட்ராட்டஜி போயிட்டு, ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் போகும்போது இது எல்லாம் நிறையா ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வைக்க தேவையில்ல. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தா போதும். இப்போ அந்த பார்க்கிங்ன்றதில் இப்போ ஸ்ட்ராட்டஜின்ற ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா யூ ஆல்சோ ஹேவ் திஸ் பார்க்கிங்கில் பெஸ்ட் ஃபிட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதில் ஃபைன் ஸ்பாட் இருக்குது. ஓகே, ஸோ இதில் போயிட்டு என்னென்னா யூ ஆர் கெட்டிங் லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோர்ஸில் ஒரு ஃப்ளோராக போகிற. ஓகே, அந்த ஃப்ளோரில் போய் யூ ஆர் ஃபைண்டிங் த அவைலபிள் ஸ்பாட். வெஹிக்கிளை கொடுக்குற ஒரு ஃப்ளோர்லேயும் போய் ஃபைண்ட் அவைலபிள் ஸ்பாட். ஸோ
அவைலபிள் ஸ்பாட்டில் என்ன பண்ணுற அப்படின்னா அந்த ஸ்பாட்டில் நவ் ஃபைண்ட் அவைலபிள் ஸ்பாட் இன் த பார்க்கிங் ஃப்ளோர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பார்க்கிங் லாட்டில் வெஹிக்கிளை பார்க் பண்ண வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ளோரில் போகிறோம். இந்த ஃப்ளோரில் போய் இந்த ஃபைண்ட் அவைலபிள் ஸ்பாட் அப்படின்றத கால் பண்ணுறோம். நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும், அதில் எது அவைலபிள் இருக்குது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இப்போ இந்த ஃப்ளோரில் என்ன இருக்கும், நிறையா ஸ்பாட்ஸ் இருக்கும் கரெக்டாக, அதெல்லாம் மேப்பாக இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த கிளாஸ்லேயே அந்த ஸ்பாட்ஸ்ன்றது எதை குறிக்குது, எல்லா ஸ்பாட்ஸையும் குறிக்குது, இதெல்லாம் மேப்பு ரைட்டு. டாட் வேல்யூஸ் போட்டோன்னா என்ன அர்த்தம், இது இருக்கிற கீ இல்லாமல் வேல்யூஸ் மட்டும் வரும். வேல்யூஸ் நத்திங் பட் த ஸ்பாட்ஸ் கரெக்டாக. ஸோ அதை நான் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரீமானா டேட்டாவை அப்படியே ஒரு ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஏன் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுறேன், ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணால் நான் ஃபில்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ இது இருக்கிற எல்லா ஸ்பாட் வேல்யூவையும் நான் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணுறேன். என்ன ஃபில்டர் பண்ணுறேன், ஃபில்டர் பண்ணும்போது யூ பாஸ் அ ஃபங்க்ஷன். இதான் அந்த ஃபங்க்ஷன், இதான் ஏரோ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா அந்த ஸ்பாட் வரும் உங்கள் இதில், இல்லைனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணால் ஃபில்டர் ஆகிடும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, இது ஆக்குபைடாக இல்லைனா அண்ட் அந்த ஸ்பாட்டில் என் வெஹிக்கிளை ஃபிட் பண்ண முடியும்னா, ஆக்குபைடாக இல்லாமல் இருக்கணும். இஸ் ஆக்குபைடுன்றது ஃபால்ஸாக இருக்கணும், ஃபால்ஸாக இருக்கணும். அப்புறம் வெஹிக்கிள் ஃபிட் ஆகணும், அப்படின்னா இது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். ட்ரூ ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்பாட்டு நம்ம என்ட்ரியில் வரும் இந்த ஃபில்டர் மூலிமா. ஸோ அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சார்ட் பண்ணிடுறேன். ஸ்பாட் சைஸை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் சார்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஃப்ளோ அவைலபிள் ஸ்பாட். இது எங்கே இருக்குது, ஃப்ளோரில் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணுது, எல்லா ஸ்பாட்டையும் எடுத்துக்கிட்டு எது ஃப்ரீயாக இருக்குது அந்த வெஹிக்கிள் ஃபிட் ஆகுது அதை மட்டும் எடுத்து சார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ரிட்டர்ன் பண்ணிடுது ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த பார்க் வெஹிக்கிள். அப்போ பார்க் வெஹிக்கிள் நீ கால் பண்ணாலே நீ ஸ்ட்ராட்டஜியோடைய ஃபைன் ஸ்பாட்டை கால் பண்ணுற. ஏன்னா அது ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் நீ போய் ஸ்பாட் எடுக்க முடியும். இப்போ உனக்கு என்ன வந்துருச்சு, உனக்கு ஒரு ஸ்பாட்டு வந்துருச்சு. ஓகே, ஸோ அந்த ஸ்பாட்டு வந்துருச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணலான்னா, உனக்கு பெஸ்ட் ஸ்பாட் ஏற்கனவே இருக்குது, அது எம்டியாக இருக்குது அப்படின்னா அதை காப்பி பண்ணிவிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறோம். ஸோ யூ காட் த ஸ்பாட் நவ். ஸோ யூ கோ பேக். இப்போ பார்க்கிங் லாட்டில் ஃபைன் ஸ்பாட் கொடுத்த உடனே உனக்கு ஒரு ஸ்பாட் கிடச்சிருச்சு. ஸ்பாட் இல்லைனா இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆப்ஷனல். ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு ஆப்ஷனல். ஆப்ஷனல் இஸ் நத்திங் பட் அ கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ளார நம்ம ஆப்ஜெக்டை போட்டுக்கலாம். அந்த கண்டெய்னரில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது, பார்க்கிங் ஸ்பாட்ன்ற ஆப்ஜெக்ட் இருக்குது. இது ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, சப்போஸ் இது ரிட்டர்ன் பண்ணுறது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நல்லா செக் பண்ணணும்ல, அதுக்கு பதிலாக அந்த கண்டெய்னர் இஸ் ப்ரெசன்ட் செக் பண்ணிக்கலாம். இஸ் ப்ரெசன்ட்னா உள்ள ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இஸ் ப்ரெசன்ட் என்ன அர்த்தம், உள்ளார ஸ்பாட் இருக்குன்னு அர்த்தம் கரெக்ட். ஸோ இந்த பார்க் வெஹிக்கிள் வந்து இது பார்க்கிங் லாட்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுற, உனக்கு ஒரு ஸ்பாட்டு கிடச்சிருச்சு. அப்போ யூ ஆர் ஜஸ்ட் காலிங் ஸ்பாட் டாட் பார்க் வெஹிக்கிள். இப்போ வெஹிக்கிள் போய் அங்கே பார்க் ஆகிடும். பார்க் ஆகிடும், அந்த வெஹிக்கிள் வந்து பார்க்குடு, அந்த ஸ்பாட்டில் பார்க்குன்னு அந்த இது அப்டேட் ஆகிடும். ஓகே, இப்போ என்ன பண்ணோம், நம்ம வெஹிக்கிளை பார்க் பண்ணும்போது ஸ்பாட்டை கண்டுபிடிச்சாச்சு, ஸ்பாட்டை போய் பார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், டிக்கெட் இஷ்யூ பண்ணணும் கஸ்டமருக்கு. அதனால் ஒரு பார்க்கிங் டிக்கெட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சாச்சு, அந்த வெஹிக்கிளும் அந்த ஸ்பாட்டும் கொடுக்குறோம். ஸோ டிக்கெட்டில் என்ன வரும், வெஹிக்கிளோடைய நம்பர் வரும், எந்த ஸ்பாட்டுக்கானதுன்னு வரும். அப்புறம் நியூ பார்க்கிங் டிக்கெட் கிரியேட் பண்ணும்போது ஒரு என்ட்ரி டைம் போட்டு வந்துடும். இப்போ டிக்கெட் வந்துருச்சு. டிக்கெட் வந்த உடனே உன்னோட ஆக்டிவ் டிக்கெட்ஸ் இருக்குல்ல, அதில் அது ஒரு மேப் இல்லை, அதில் லைசன்ஸ் நம்பர் கீயாக வச்சு அந்த டிக்கெட்டை போய் ஆட் பண்ணிவிடு, அவ்வளோதான். டிக்கெட்டை போய் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் டிக்கெட்டை வந்து ஒரு ஆப்ஷனில் போட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டேன், அவ்வளோதான். வெஹிக்கிள் பார்க் ஆகிடுச்சு, முடிஞ்சு. அப்போ பார்க் பண்ணும்போது என்ன பண்ணுற, என்ன ஸ்ட்ராட்டஜியோ ஸ்ட்ராட்டஜி போட்டு ஃபைன் ஸ்பாட் பண்ணுற. ஃபைன் ஸ்பாட்டுக்கு லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோர்ஸை கொடுத்துட்ற. ஃபைன் ஸ்பாட் என்ன பண்ணுது, அந்த ஃப்ளோரில் போய் எல்லா ஸ்பாட்லேயும் ஃபில்டர் பண்ணி எடுத்து அதில் ஒரு ஸ்பாட்டை ரிட்டர்ன் பண்ணிடுது. அந்த ஸ்பாட்டில் போய் நீ என்ன பண்ணுற, வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட்டை இஷ்யூ பண்ணிடுற, அவ்வளோதான், முடிஞ்சு ரைட். ஸோ ஒன்ஸ் திஸ் இஸ் டன்,
ரைட். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பாட் இல்லைன்னா எம்டி ஆப்ஷன் ரிட்டர்ன் பண்ணிடணும். ரைட். அதே தான் அன்பார்க் வெஹிக்கிள்க்கும். அன்பார்க் வெஹிக்கிள்னா என்ன பண்ணணும்? முதல்ல வெஹிக்கிள் வெளியே போகுது, கரெக்டா? வெஹிக்கிள் வெளியே போகும்போது அந்த லைசன்ஸ் நம்பர் இருக்குது. அந்த லைசன்ஸ் நம்பரை வச்சு முதல்ல டிக்கெட்டை ரிமூவ் பண்ணணும் அந்த லிஸ்ட்டில் இருந்து. ஸோ டிக்கெட்டை லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ டிக்கெட் வந்துச்சா நமக்கு? இப்போ டிக்கெட்டோட எக்ஸிட் டைம் ஸ்டாம்ப் போடு. டிக்கெட்லேயே ஒரு ஸ்பாட் இருக்கும், அங்கே போய் அன்பார்க் பண்ணிவிடு. இப்போ அந்த அன்பார்க் பண்ணால் தான் அந்த ஸ்பாட்டு ஃப்ரீ ஆகும் வேறு வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்கு. ஸோ டிக்கெட்டை எடுக்கிற, எக்ஸிட் டைம் ஸ்டாம்ப் போடுற, டிக்கெட் இருக்கிற ஸ்பாட்டை எடுத்து அன்பார்க் பண்ணிட்டேன். இது முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஃபீ, காசு வாங்கணும். காசுக்கு என்ன பண்ணுற? ஒரு ஃபீ ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்ப உன் லாட்டில். டாட் கேல்குலேட் ஃபீன்னு டிக்கெட்டை கொடு. அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு அந்த ஃபீ சார்ஜ் என்ன இருக்கலாம்? ஃப்ளாட் ரேட்டாக இருக்கலாம், வெஹிக்கிள் பேஸ்டாக இருக்கலாம். அது என்ன பண்ணும்? அந்த டிக்கெட்டில் என்ன இருக்குது? என்ட்ரி டைம் ஸ்டாம்ப் இருக்குது, எக்ஸிட் டைம் ஸ்டாம்ப் இருக்குது. அதை வச்சு எவ்வளோ நேரம் பார்த்து எவ்வளோ காசுன்னு உங்களுக்கு சொல்லிவிடும். அவ்வளோதான். அன்பார்க் பண்ணும்போது அதை ஒரு ஆப்ஷனில் போட்டு இதான் காசுன்னு ரிட்டர்ன் பண்ணிவிடு, அவ்வளோதான். எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணும்போது ஆர் யூஸிங் ஆப்ஷனல். ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை பார்க் பண்ணுறோம், அன்பார்க் பண்ணுறோம். அதுதான் மேஜரே. கரெக்டா? இதுதான் மேஜர். ஓகே. ஸோ எனி டிசைன் கொஸ்டின் யூ ஆர் ஆஸ்ட், கிளியர் த ரிக்குயர்மெண்ட்ஸ். என்னென்ன என்டிட்டிஸ் வேணும் அதை முதல்ல பாருங்கள். ஐடென்டிஃபை த என்டிட்டிஸ். ஸோ இந்த ஓகே. ஸோ ரிக்குயர்மெண்ட்ஸை கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் என்டிட்டிஸ் என்னென்னா ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நம்ம இதை பொறுத்தவரைக்கும் என்னென்ன என்டிட்டிஸ் இருக்குது? பார்க்கிங் லாட் இருக்குது, பார்க்கிங் ஃப்ளோ, அதுக்குள்ளே நிறைய பார்க்கிங் ஃப்ளோர் இருக்குது, ஃப்ளோரில் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது, அப்புறம் டிக்கெட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ஃபீ ஸ்ட்ராட்டஜி, பார்க்கிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்குது, வெஹிக்கிள் இருக்குது. ஸோ இதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணு. இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸுக்கு என்னென்ன டேட்டா இருக்கும், என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கும், அதான் கிளாஸ் டிசைன். அதை போட்டுரு. அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன். தென் யூ கோ ஃபார் கோடிங். கோடிங் பண்ண அப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். உன் அப்ளிகேஷன் வந்து சப்போஸ் நீ போய் பார்க்கிங் ஸ்பாட் பார்க்குற, பார்க்கிங் ஸ்பாட் இல்லை, அப்போ என்ன ஒரு எக்ஸப்ஷன் நடக்குது, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ரைட். ஸோ அந்த எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே. அது எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்றதை நம்ம தெளிவாக சொல்லணும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட்.